வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். புராணமும் வரலாறும் ஒண்ணா கலந்த ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு போக போறேன். அதுதான் ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கிற புகழ்பெற்ற தேவ்கார் பைத்தியநாத் கோவில். எந்த தாமதமும் வேண்டாம், நேரா இந்த சுவாரஸ்யமான பயணத்துக்குள்ள நாம நுழைஞ்சிடலாம். ராவணன் கொண்டு வந்த ஒரு சிவலிங்கம் எப்படி இங்க வந்து நிலைப்பற்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஏதோ சும்மா கற்களால கட்டப்பட்ட சாதாரண கோவில் கிடையாதுங்க. தேவர்கள், அசுரர்கள், அப்புறம் ஒரு மாபெரும் தவம், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தோட இருப்பிடம் தான் இது. அந்த ரகசியத்தை நாம இப்போ ஒவ்வொன்னா அழுக்க போறோம். பகுதி 1. ஜோதிர்லிங்கம் ஒரு பிரபஞ்ச ஒளி. சரி, பைத்தியநாத் கோவில்னு சொன்ன உடனே நம்ம மனசுல முதல்ல வர்ற வார்த்தை ஜோதிர்லிங்கம் தான். அத பத்தி முதல்ல பாப்போம். ஜோதிர்லிங்கம்னா உண்மையிலே என்ன? சிவபெருமான் ஒரு முடிவற்ற நெருப்பு தூணாக, அதாவது ஆரம்பமோ முடியும் இல்லாத ஒரு பிரம்மாண்ட ஒளியா தோன்றதா கருதப்படுற புனிதமான இடங்கள் தான் இந்த ஜோதிர்லிங்கங்கள். சிவனோட அந்த எல்லையற்ற தன்மையை இது குறிக்குது. சாதாரண சிவலிங்கத்துக்கும் ஜோதிர்லிங்கத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே இதுதாங்க. சிவமகாபுராணத்துல ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. படைப்போட சிறப்பை பத்தி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில ஒரு முறை பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. அப்போ சிவபெருமான் ஒரு எல்லையற்ற ஒளி தூணா அங்க தோன்றி அதோட முடிவை யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு ஒரு சவால் விட்டார். விஷ்ணு நேர்மையா தங்கிட்ட தோத்து போனதை ஒத்துக்கிட்டாரு. ஆனா பிரம்மா அதோட முடிவை கண்டுபிடிச்சிட்டதா பொய் சொன்னாரு. இதனால சிவபெருமான் பிரம்மாவை சபிச்சாரு. இந்த நிகழ்வு தான் ஜோதிர்லிங்கங்களோட தோற்றத்துக்கே அடிப்படை. ஆரம்ப காலத்துல 64 ஜோதிர்லிங்கங்கள் இருந்ததா சொல்லப்பட்டாலும் அதுல ரொம்ப ரொம்ப புனிதமா இன்னைக்கு வரைக்கும் வணங்கப்படுறது வெறும் 12 ஜோதிர்லிங்கங்கள் தான். இந்த 12ல ஒன்னு தான் நம்ம ஜார்க்கண்ட் மாநிலத்துல அமைஞ்சிருக்கிற பைத்தியநாத் கோவில் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். பகுதி 2. ராவணனும் காம்னாலிங்கமும். சரி, புராண கதையோட மைய பகுதிக்கு இப்போ வருவோம். இலங்கையை ஆண்ட ராவணனுக்கும் இந்த சிவலிங்கத்துக்கும் என்ன தொடர்பு? சிவபெருமான மகிழ்விக்கிறதுக்காக ராவணன் இமயமலையில தன்னோட 9 தலைகளை வெட்டி ரொம்ப கடுமையான தவம் செஞ்சான். 10வது தலையை வெட்டப் போகும்போது சிவன் நேர்ல தோன்றி அவனுக்கு வரம் கொடுத்தாரு. ராவணன் இந்த காமன லிங்கத்தை தன்னோட நாடான இலங்கைக்கு கொண்டு போக அனுமதி கேட்டான். சிவனும் சம்மதிச்சாரு. ஆனா ஒரு கண்டிஷன், வழியில இந்த லிங்கத்தை எங்கேயாவது தரையில வச்சிட்டா அது அங்கேயே நிலை பெற்றுடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராவணனும் கிளம்பிட்டான். இத பார்த்து பயந்து போன தேவர்கள் விஷ்ணு கிட்ட முறையிட்டாங்க. விஷ்ணுவோட தந்திரத்தால வருண பகவான் ராவணனோட வயிற்றுக்குள்ள புகுந்துட்டாரு. வழியில இயற்கை கடன் கழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளான ராவணன் அங்க நின்னுகிட்டு இருந்த பைஜு அப்படிங்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவன் கிட்ட, உண்மையிலே அவர் விஷ்ணுவோட அவதாரம், அவன்கிட்ட அந்த லிங்கத்தை கொடுத்துட்டு போனான். ராவணன் திரும்பி வர லேட் ஆனதால பைஜு அந்த லிங்கத்தை அப்படியே தரையில வச்சுட்டாரு. திரும்பி வந்து பார்த்த ராவணனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். அவன் எவ்வளவோ பலத்தை உபயோகிச்சு பார்த்தும் அந்த லிங்கத்தை 1 இன்ச்சு கூட அங்கிருந்து நகர்த்த முடியல. பயங்கர கோபத்திலையும் விரக்தியிலையும் ராவணன் அந்த லிங்கத்தை தன்னோட கட்ட விரலால பலமா அழுத்துனான். அதனால அந்த லிங்கம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகு பிரம்மா, விஷ்ணு அப்புறம் மத்த தேவர்கள் எல்லாரும் வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டாங்க. அப்படி தேவ்கர் நகர்ல நிலைப்பற்ற அந்த லிங்கம் தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த பிரம்மாண்டமான பைத்தியநாத் கோவிலா உருவெடுத்திருக்கு. எவ்வளவு ஒரு அற்புதமான வரலாறு பாத்தீங்களா? பகுதி 3. பிரிட்டிஷ் ஆட்சியும் கோவில் நிர்வாகமும். பல நூற்றாண்டுகளை கடந்த இந்த கோவில் நிர்வாகம் நவீன காலத்துல, குறிப்பா ஆங்கிலேயர் காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் பார்ப்போம். வரலாற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பழமையான மத்ஸ்ய புராணம் இந்த குறிப்பிட்ட பகுதிய ஆரோக்கிய பைத்தியநாதி அப்படின்னு குறிப்பிடுது. அதாவது நோய்களை தீர்க்கிற ஒரு மாபெரும் மருத்துவருக்கான இடம்னு இதுக்கு அர்த்தம். பைத்தியநாத் அப்படிங்கிற அந்த பேருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மருத்துவ மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. அப்படியே வரலாற்றுல கொஞ்சம் முன்னாடி போனோம்னா 1757ல நடந்த அந்த புகழ்பெற்ற பிளாசி போருக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனியோட பார்வை இந்த கோவில் மேல திரும்புச்சு. பல நூற்றாண்டுகளா கிதோர் ராஜாக்களோட கட்டுப்பாட்டுல இருந்த இந்த கோவில் நிர்வாகம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலேயர்களோட கைக்கு மாற ஆரம்பிச்சது. 1788ல கீட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி தன்னோட உதவியாளரான ஹெசில்ரிக்க கோவிலோட காணிக்கைகளையும் நிர்வாகத்தையும் நேரடியாக கண்காணிக்கிறதுக்காக அனுப்புனாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கீட்டிங் நேர்ல வந்து பார்த்தப்போ இந்த கோவிலோட அந்த ஆழமான ஆன்மீக புனிதத்தையும் மக்கள் வச்சிருக்கிற பக்தியையும் அவரால் உணர முடிஞ்சது. அதனால கோவில் விஷயத்துல அவங்க நேரடியாக தலையிடுறதை தவிர்த்துட்டு ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் மறுபடியும் தலைமை அர்ச்சகர்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. ஒரு அதிகார மாற்றம் எப்படி மக்களோட நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுத்து பின்வாங்குச்சு அப்படிங்கிறது இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுங்க. பகுதி 4. மாபெரும் ஸ்ராவணி திருவிழா. பைத்தியநாத கோவில் அப்படின்னு சொன்னாலே வட இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது இந்த பிரம்மாண்டமான ஸ்ராவணி மேளதாங்க. இது பல லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து பண்ற ஒரு சவாலான ஆன்மீக பயணம்.
ஒவ்வொரு வருஷமும் கோடை காலத்தோட மத்தியில வர்ற இந்த ஸ்ராவண மாதத்துல பக்தர்கள் பீகார்ல இருக்கிற சுல்தான்கஞ்ச் அஜ்கேபிநாத் கோவில்ல இருந்து புனிதமான கங்கை நீரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அப்படியே நடந்தே வருவாங்க. அந்த புனித நீரை எடுத்துட்டு வந்து பைத்யநாத் கோவில்ல இருக்கிற சிவலிங்கத்துக்கு சமர்ப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து பக்கத்திலே இருக்கிற பாசுகிநாத் கோவிலுக்கும் போயிட்டு வழிபடுவாங்க. இந்த காவடி பயணத்தை நேர்ல பாக்குறப்போ உண்மையிலேயே நமக்கு மெய்சிலிர்த்து போயிடும். பகுதி 5 ஆலயத்திற்கு எப்படி செல்வது. சரி, இவ்ளோ நேரம் இந்த அலசல பார்த்தவங்களுக்கு இந்த அற்புதமான ஆலயத்தை நேர்ல போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கும் இல்லையா? அதற்கான பயண தகவல்களை இப்போ பார்ப்போம். நீங்க ரயில்ல போறதா இருந்தா கோவில்ல இருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஜேசிடி ரயில் சந்திப்பை ஈஸியா அடையலாம். இங்க வந்தே பாரத், ராஜ்தானி மாதிரியான அதிவேக ரயில்கள் கூட நிக்குதுங்க. இல்ல விமானத்துல தான் போகணும்னு நினைச்சீங்கன்னா கோவில்ல இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்துல புதுசா தேவ்கர் விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து டெல்லி, மும்பை, பெங்களூர், கொல்கத்தா மாதிரியான முக்கிய நகரங்களுக்கு நேரடி விமானங்கள் இருக்கு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ராவணனோட அந்த எல்லையற்ற சிவபக்தி எப்படி ஒரு மாபெரும் ஜோதிர்லிங்க ஆலயத்தை இந்த மண்ணுல உருவாக்கியிருக்கு. புராணங்கள் எல்லாம் வெறும் செவிவழி கதைகள்னு சிலர் சொன்னாலும் அது எப்படி நம்ம வரலாற்றோடும் நிலப்பரப்போடும் பல லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கையோடும் இரண்டர கலந்திருக்கு அப்படிங்கறத பைத்யநாத் கோவில் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. இது மாதிரி வேற எந்த புராண கதைகள் நம்ம வரலாற்றோட இந்த அளவுக்கு கலந்திருக்குன்னு பேடத் தொடங்குங்க. அது நிச்சயமா உங்களை பல ஆச்சரியமான உலகங்களுக்கு கூட்டிட்டு போகும். மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான விளக்க உரையில உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தொடர்ந்து அறிவை தேடி கத்துக்கிட்டே இருங்க. நன்றி.